வணக்கம் geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னியோட ஊர் வம்புல சில பல பர்ஃபார்மன்ஸுகளை டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன எல்லாரும் அந்த போர்த்து இமேஜ் கேட்குறாங்க. இந்த கான்டெக்ட் புரியறதுக்கு வந்து டிவி ஷோவில் வந்து ஒரு கிராக் இமேஜ் ஒன்று வந்திருக்கும், போய் செக் பண்ணிட்டு வரேன். என்னடா இது ஈஜிப்து, இது எங்க பாருங்க மறைச்சிட்டா, இது ஈஜிப்து வாசல்ல நிறுத்தி விட்ட மாதிரி இருக்குது. இது என்ன நடுவில் நட்டு நிற்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல இதை பண்ணியிருந்தோம். ஏன் கிராக் கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா, அந்த பெருசு படத்துக்கான ப்ரொமோஷன் நம்ம பண்ண மாதிரி இருந்திருக்கும். அவங்க நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சன்மானமாவது கொடுத்துருப்பாங்க. வேஸ்டா போச்சு. உண்மைதானே சொல்லு. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக், மேன் சார்ஜஸ் மஹிந்திரா XUV 400 at apartment. RWA imposes 25,000 fine for charging from domestic meter. எங்க டொமஸ்டிக் மீட்டர்லாம் வந்து கார் எப்படி சார்ஜ் பண்ணலாம், கமர்ஷியல் கனெக்ஷன் வாங்குங்க. கார்லாம் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது, வீட்டிலலாம் கமர்ஷியல் கனெக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஃபைன். இதெல்லாம் விற்கும்போது சொல்லவே இல்லையே. அப்படி ஃபைன் போட்டிருக்காங்களே நொய்டாவில். அது தண்டமான இடங்க. உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த ஒரு இடத்துல தான் நடக்கும். நொய்டா, குட்காவ். அக்கார்டிங் டு பெனால்டி 25,000 has been imposed. இது வந்து சொசைட்டி அமௌண்ட் must be deposited within 3 days from the notice. ஏப்ரல் 20க்குள்ளே பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி, இன்னும் பெனால்ட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைகேட் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு போட்டுருக்காங்க. கார் வாங்கணும்னு சொல்றாங்க, ப்ரமோஷன்லாம் பண்றாங்க. இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய சொசைட்டி கம்யூனிட்டிலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளலாம் ஃபர்ஸ்ட் நீங்க போகாதீங்க. அது என்னதான் பார்க்க வந்து கொஞ்சம் பாஷா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கருமா ஒத்தொத்தனும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இல்ல பர்மிஷன், இந்த இது சார்ஜிங் இது போடணும்னா பர்மிஷன் வாங்கணுமா இல்லையா சொசைட்டி கிட்ட இருந்து? எப்படியும் அப்ப ஒன்னும் சொல்லாம சார்ஜ் பண்ணும்போது மட்டும் அது அவனோட மீட். பட்ஸா என் கேள்வி என்னன்னா, அவன் வீட்டுல அவன் சார்ஜ் போட்டானா நம்ம கேட்க முடியாது. அவன் வந்து சப்போஸ் பார்க்கிங் லாட்ல வந்து சார்ஜ் போட்டானா நம்ம கேட்கலாம். பார்க்கிங் லாட்ல போட்டாலும் உங்க மீட்டர்ல இருந்து தான் எடுக்கணும். அவன் மீட்டர்ல இருந்து தான் எடுத்திருக்கான். அதான் சொல்றேன். இல்ல அப்படிதான் எடுத்திருக்கானா? அவனோட பிபி தானே, அப்புறம் எதுக்கு? அதான் புரியல. போடக்கூடாதாமே. பைத்தியக்கார சொசைட்டி. இந்த சொசைட்டியே பெரிய டொமஸ்டிக் மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கான். ஏய் அதான்டா கேக்குறேன். நான் ஏன் மீட்டர் இருக்கு அப்படின்னா, சரி பண்ணி பைக் வச்சிருக்கல, உன் வீட்டுல தான் நீ சார்ஜ் போடுற. டொமஸ்டிக் மீட்டர் தான் போட்டிருக்கான். இஷ்டனா அவன் தானே, அவன் எதுக்கு போடணும்? அப்புறம் புரியவே இல்லை. இது அதுதான் லூசு பசங்க எல்லாம். இல்ல இந்த நோய்டா குடுகாவில் இருக்கிற பாதி ஆளுங்கள்ல ஃபுல்லா என்டைட்டில்டு ஃபெல்லோஸ். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் தான் கெத்து, என்னை சுத்தி தான் உலகம் நடக்குது, நான் என்ன சொல்றேனோ அதான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அங்க பூரா பயலுங்களும் இருக்கானுங்க. லூசு பசங்க பூராவே. இல்ல இது கேனத்தனமா இருக்குல்ல. ஒருத்தன் வண்டி வாங்குவானா, அது எலக்ட்ரிக் வண்டியா, அவன் சார்ஜ் போடுவானா, வேற எங்க போய் போடுவான்? அப்புறம் எப்ப பாரு வீட்டு விட்டு வெளில போய், அதான் வேற எங்க போடுவான் அவன்? சரி இப்போ வயரை வேற கட் பண்ணி விட்டுருக்காங்களாம். எனக்கு என்னன்னா, இப்ப அவன் வந்து கேஸ் போடலாம். இவன் ஈஸியா வந்து கேஸ் போட்டா வச்சுக்கோங்களேன், ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன ப்ரூஃப் கேட்பாங்க? என்ன கரெக்டா தான் பண்ணிருக்காங்க, ப்ரூஃப் கொடுக்கட்டும். எப்படியே சிசிடிவி இருக்கும்ல வச்சு பார்க்கிங்ல இருந்து கார் தட்டு போகாம இருக்கு. கேஸ் போட்டா அப்படின்னா ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். இந்த சொசைட்டில ஒரு ஹெட்ன்னு இருப்பான், இந்த மாதிரி பெரிய சொசைட்டில. அவனை முடிச்சு விட்டாலே போதும். பெரிய புடிங்க ஏதோ இந்தியா நாட்டு ஆடுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ப்ரூஃப் வேறு போட்டிருக்காங்க. நான் காமன் மீட்டர்ல இருந்து எடுக்கல, என்னோட கனெக்ஷன்ல இருந்து தான் எடுக்கிறேன், என்னோட கனெக்ஷன்ல இருந்தே பண்ணக்கூடாது அப்படின்னா இது என்ன நியாயம் அப்படின்னு போட்டு. இல்ல ஈவி வச்சிருக்கிறவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க இதுதான் புரியல. அப்புறம் ஈவியை ப்ரோமோட் வர ஒரு தடவையும் பப்ளிக் சார்ஜிங்ல போய் போட்டுட்டு வரணுமா? கமர்ஷியல் எவ்வளவு ஆகும்? கமர்ஷியல்ல போட்டா அநியாயம் ஆகும். பைத்தியம் ஆகுங்க, பைத்தியக்காரனுங்க. இவன் கேஸ் போடலாம். ஆக்சுவலா இந்த சொசைட்டி மேலேயே கேஸ் போட்டா வச்சுக்கோங்களேன். நிறைய அபார்ட்மெண்ட் வந்து இப்போ இதுவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க அபார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஏசி ரன் பண்ண, இது ரன் பண்ணலாம், இது வேணும், உங்க வண்டியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்கெல்லாம் அலௌடு கிடையாது. நிறைய அபார்ட்மெண்ட்ல இது இருக்கு. நீ ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட ஃபார்ம்ல நிறைய பேர் எங்க அபார்ட்மெண்ட் அளவே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வாங்க முடியல. இல்ல எனக்கு இதுதான் சார்ஜிங் எங்க மீட்டர்ல இருந்து எடுத்தா கூட இல்ல அதெல்லாம் எடுக்க கூடாது. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. என்னன்னா, சரி ஊரோட ஒத்து வாடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்கோசரம் நம்மளோட வேல்யூஸை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்?
இப்போ சப்போஸ் இல்ல அது நியாயமா இருக்கும் பட்சத்துல அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி இதுல என்ன இல்லீகல் இருக்குன்னு நான் கேக்குறேன். கரெக்ட் இல்ல. இப்போ ஒருத்தன் வீட்டுல வந்து இருக்கலே பவர்ஃபுல்ரா 5090 ஓகே அல்ட்ரா 9 எல்லாம் போட்டு ஒரு சிஸ்டம் ரன் பண்ணா எவ்வளவு வாட்டர் எடுக்கும்? இல்ல எவ்வளவு வாட்டர் எடுக்கும்? அதுவும் டே ஃபுல்லா ரன் ஆகும்ல. அப்ப அதெல்லாம் அந்த லாஜிக்ல எங்க போச்சு? ஒரு ஸ்கூட்டர் நீ வந்து மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போடுவியா? எனக்கு இது புரியவே இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி பண்ணா கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. இப்பதான் பைக்கை வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போங்கடா இனிமே பெரிய லிஃப்டர்ஸ். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து இது வாங்குறாங்க, ரீப்ளேசபிள் பேட்டரி. நான் வீட்டில் எடுத்துன்னு போய் சார்ஜ் போட்டுக்கிறேன், எங்க ஃபிளாட்ல வந்து பாயிண்ட் போட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரீப்ளேசபிள் பேட்டரி வேணும்ட்டு இப்போ பண்ணிட்டு இந்த மாதிரி நான் பேட்டரியை தூக்கிட்டு போறேன், நான் மேல மாடியில இருக்கான், அவன் ஒரு வாட்டியும் தூக்கி நான் போக முடியும், லிஃப்ட் கூட இல்ல, 3வது மாடியில இருக்கான், பேட்டரியை தூக்கின்னு போய் சார்ஜ் பண்ணும். இது வந்து ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, இன்கேஸ் அது வந்து வாடகை வீடா இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம். அதுவே இல்லடா, புரிதல் இருந்ததுன்னா காசு தானே. அவர் என்ன சொல்லுவாருன்னா, மீட்டர் எவ்வளவு ஓடுதோ அவ்வளவு காசு நான் கொடுப்பேன். இப்போ மீட்டர் எவ்வளவு ஓடுதோ கவர்மெண்ட் பில் எல்லாம் கட்டுறாங்க. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் 12 ரூபான்னு பே பண்ணிட்டு இருப்பாங்க. என் வீட்டுல என்னோட மீட்டர்ல இருந்து எடுத்து இது போட்டிருக்கேன். அதுதான் சொல்றேன். இப்ப சப்போஸ் இது உங்க சொந்த வீடா இருந்தது அப்படின்னா யார் பேச்சையும் நீங்க மதிக்காதீங்க. சொந்த வீடுனா உங்க வீடு தானே சொந்த வீடு, இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஃபிளாட் கீழ எல்லாம் வைக்க கூடாது. மீட்டர் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எல்லாருக்குமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டில வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு பார்க்கிங் லாட் மட்டும் தான் உரிமை. இந்த மாதிரி பிளக் போடுறது, இது வண்டியை இது பண்றது, காமன்ல பிளக் போடுறது வந்து தப்பு வட்சன் சொல்றவங்க எல்லாரும். சம்மர்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, நீ வண்டி கதையெல்லாம் விடு, சும்மாவே சம்மர்ல இப்போ லோ வோல்டேஜ் போகதான் செய்யுது. வண்டிலாம் காரணமே இல்லை, எல்லாரும் ஏசி போடுறாங்க இப்ப. அதனால நைட் டைம்ல கரண்ட் போகுது, நைட் டைம்ல செமையா ஃபிளக்சுவேட் ஆகுது லோ வோல்டேஜ். நான் இதை சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏசி போடாம இருங்க, அப்போ கரண்ட் சேமிக்கிறதுக்கு. அது எப்படி? அது அத்தியாவசியம். நைட் தூங்கணும்ல, நீ தூங்கின பழக்கம் போற நாட்டை காப்பாத்த போற. இல்லடா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுது. ஏசி என்ன ஓவரா கூல் பண்ண போகுதுன்னு வச்சுக்க, ஃபேன் ஆனா உன்னோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடும். சரியா? பவர்ஃபுல்லா போகாது, வரது வேற விஷயம்டா. சோறும் அப்படிதானே, பசியில இருக்க ஒருத்தனுக்கு சோறு போடுறதா இருந்தா நீ என்னன்னு பார்த்து போடுவேன்? இவனுக்கு இருக்கலே ஹை கேலரியா, இருக்கலே சூப்பரா ஐடிசியில் உள்ளதான் பொண்ணுன்னு போடுவியா? அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறதுக்கு நீங்களே ஒரு ஸ்லாப் செட் பண்ணிட்டு அப்புறம் கேட்டா இதுதான் பேசிக்ன்றீங்கன்னா அது எப்படின்னு கேக்குறேன். இப்போ ஏசி வந்து எப்படி நீ வந்து பேசிக்னுவ? அதெல்லாம் பேசிக் இப்ப அப்படிதானே இருக்குங்கிறேன் சொசைட்டி. ஏசி, காரு, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் வாண்ட்ஸ், நீட்ஸ் கிடையாது. சரி, சப்போஸ் உங்க ஓன் ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நீங்க மதிக்கவே தேவையில்லைங்க. உங்களோட மீட்டர்ல நீங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுல யாராவது சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்படின்னா கேஸ் போடுங்க, ஃபினிஷ். இல்ல லாஜிக்கே இல்லாம ஒருத்தர் சொல்லுவானா ஏரியால, இவங்க எல்லாருக்கும் லோ வோல்டேஜ் ஆகிறதுக்கு உன் வீட்டுல இருக்க ஈவி தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் வருவானா. ஏய், எங்க இருந்துடா வர நீ? அப்படி பார்த்தா இப்போ போர் அடிக்கிறதுக்கு நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்குலாம் நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் கம்பத்தை வச்சு தான் கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்போ அதுதான் இல்லீகல். அது கள்ள கனெக்ஷன், கள்ள கனெக்ஷன்லாம் எடுக்கிறானுங்க. அதுவும் ரிஸ்காலாம் எடுக்கிறாங்கடா. கொக்கி போடுவாங்கடா, ட்ரஃப்னு அடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கொக்கி போடும்போது. அதெல்லாம் ஒஸ்டா இருக்கும். அடுத்து என்னது? ரோட் ரேஜ். ஒருத்தன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டானா, பைக்குக்காரங்க வரிசையா போயிருக்காங்க, அவங்கள வந்து காரங்க இதுதானே வச்சா, இது ஓப்பனே ஆகலடா வச்சா, நான் ட்ரை பண்ணேன். தூக்கிட்டாங்க. டெல்லியா, மும்பையா? நார்த் இந்தியா தான். எங்கயோ நார்த் இந்தியா. ஓகே, அங்க எங்க தெரியல. ரோட்ல பொலிட்டீஷியன் அப்படின்றாங்க. பொலிட்டீஷியன் அவன். அதுக்கு அதனால வந்து அவன் ஓவர்டேக் பண்ணிட்டானா, பைக்காரன் எப்படி கார்காரனை ஓவர்டேக் பண்ணுவான். அப்படிதான் பாதி பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓவர்டேக் பண்ண அவன் 100ல போனா இவனும் வந்து இது போய் அவனை வரி மறைச்சு அவனை அடிச்சு, அவனோட வண்டி, அவன் ஹெல்மெட்டே கைட்ல அவன் வண்டியை வந்து காலி பண்ணியிருக்கான். ஒருத்த மாட்டினான் அப்படின்ட்டு அவன் வண்டியை போட்டு இதை வச்சு அடிக்கிறது, பேஸ்பால் பேட் வச்சு அடிக்கிறது. இந்த மாதிரி ரோட் இப்போ அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்டோக்காரன் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக 1 மாசமோ 2 மாசமோ முன்னாடி ஆட்டோக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து அடிச்சு அந்த பையன் செத்துட்டான். அவங்க அம்மா முன்னாடியே அடிச்சு கொண்டுட்டாங்க. அவங்க ஏன் அந்த பையன் என்ன பண்ணா? அதான் இந்த ரோட் ரேஸ் தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் நடந்திருக்கு, அப்படியே ஸ்பாட்ல காலி. என்ன வச்சா அது? அக்செப்டபிளாவே இல்லை. ஆட்டோக்காரங்கெல்லாம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாச்சா? அதெல்லாம் வரல. மும்பை ரோட் ரேஜ் டர்ன்ஸ் டெட்லி, மேன் beaten to death in front of family. Auto rickshaw driver, an auto rickshaw driver hit a man's car after which the victim was assaulted by a group of persons.
who gathered in support of the driver. அவ்வளோதான் ஃபினிஷ். பைக்கரு மீட்டிங் இஸ் வெஹிக்கிள். இன்னும் 28-year-old என்னாச்சு? beaten to death. அவங்க அம்மா முன்னாடியே அடிச்சு கொண்டு இருக்கானுங்க அவன். ரோட் ரேஜ். இன்னும் இவன் என்னதான் பண்ணா? கேள்வி கேட்டான். Auto driver hit Akash's car while overtaking. This led to an argument between them, after which the auto driver left. Akash was assaulted by a crowd that gathered in support of the auto driver. The man is seen in the video being thrashed by a group of men while his father tried to push them away. Desperate attempt to protect him, Akash's mother lay over his body like a shield. Mahin was kicked and punched, leaving him with serious injuries. He was rushed to hospital nearby where he found dead. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல? யார் அரெஸ்ட் பண்ணுவா இப்ப இவ்வளவு கூட்டத்துல? Police have arrested 9 people. They will be in police custody till October 2022. October 22. போன வருஷம் நடந்திருக்கு. போன வருஷமா? 2024ல நடந்துச்சா? சரி, கேவலமா இருக்கானுங்கடா. ஆனா ரோட் ரேஜ் ஈகோ. நான் தான் சொல்றேனே, இந்த ஈகோ கர்மத்தை கொண்டு போய் எங்க விடுறதுன்னு எனக்கே தெரியல. இது இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி ரோட் ரேஜ் நடக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது, உங்களுக்கு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை unless and until நீங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு கெத்து, ஒரு ப்ரோ அப்பயும் கூட கிடையாதுன்ற ஒரு 1% இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணலாமே தவிர. நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து வச்சிருப்பேன், அவன் வந்து கத்தி இது பெரிய கத்தி அதான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க 1% ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க மாட்டுக்கு காமா போயிடுங்க. இந்த மாதிரி சண்டை அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எவன் எங்கேருந்து வருவா ரோட்ல ஒன்றும் நமக்கு தெரிய போறது இல்லை. வீட்டில் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அம்மா அப்பா குழந்தைங்க பொண்டாட்டி அப்படி இப்படின்னு இருக்கும். சும்மா ஒரு 10 செகண்ட் ஒரு 5 செகண்ட் ஈகோக்கோசரம் உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஆமா, அவ்வளோதான். கரெக்டா? ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே பேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஈஸியாக கோவம் வருது. ஸோ என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த 2 நிமிஷம் அப்படியே அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த சைடு வேணாலும் போகலாம். உண்மைதான். அடிக்கடி இப்படிதான் விக்கி கண்ணாடியை பார்த்து நின்று பேசிப்பான். எனக்கெல்லாம் சரியாக காண்டாகும். எவ்வளோ பேருக்கு நான் வந்து பைக்கில் வரும்போது கோப்ரோவில் வந்து அட்டாச் பண்ணிட்டு வரணும், அந்த வீடியோ ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரும்போது கூட 3 லேடிஸ் இப்படி இங்க ஒரு ரோடு இருக்கு, இதான் மெயின் ரோடு. இந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு போகணும். கிராஸ் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெஹிக்கிளே வராதப்ப 2 சைடு பார்த்து போனோம். சல்லுன்னு போகுது ஒரு பொம்பளை. ஓகே, இன்னொரு ஒருத்தன் நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். சரக்கா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. காண்டா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா என்ன பண்றது சார்? சரக்கா சார். இப்ப சப்போஸ் இந்த பொம்பளைங்களை இடிச்சா பொம்பளை போய் கேட்டா வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது வேற ஏதாவது சொல்லிடும். ஊரே வந்து பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணும், பையன் மேல தப்பே இல்லைன்னா கூட. அதனால நீ அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான். ஷார்ட்ஸ் போட்டா பிடிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னால, நிறைய பேர் பிடிக்கிறாங்க. ஷார்ட்ஸ் போட்டாவா? ஆமா, நமக்கு லைசன்ஸ் இருக்கு, ஹெல்மெட் போட்டிருக்க, எல்லாம் போட்டிருக்க, ஆனா ஷார்ட்ஸ் போட்டிருக்க அப்படின்னா வந்து பிடிக்கிறாங்க. பரத் தான் சொன்னா நினைக்கிறேன். என்ன பிராண்ட் ஷார்ட்ஸ்னு கேட்பாங்களா? இல்ல, இந்த லைசன்ஸ் எடு அதை எடு, ஷார்ட்ஸ் போட்டாலே வந்து நீ இது இல்ல ஷார்ட்ஸ் போட்டா பரத் ஏதோ சொன்னான்ல, பிளாக் கலர் பைக் வச்சு ரீல்ஸ் போட்டா தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி. பேண்ட் போட்டிருக்கான். அது என்னது பிளாக் கலர் பைக் வச்சிருந்தா என்னடா பேச்சு இதெல்லாம்? அதுதான் மோஸ்ட்லி வந்து திருடு போகுது. பிளாக் கலர் பைக் வந்து அவங்களே சொல்றாங்க. அப்படியே இது வந்து இப்போ இல்ல, ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பைக் மோஸ்ட்லி பல்சர், யூனிகானு இதெல்லாம் தான் திருடு போகுது. அதனால தான் நான் அவங்க வந்து பிடிக்கலாம். ஏன்னா நான் 2 வருஷம் முன்னாடி பல்சர் வச்சிருந்தேன்ல, அதனால அதை கேட்கறாங்க. டாமினருக்கே என்ன பிடிச்சி ஒரு நாள் உட்கார வச்சு, அன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்தனால அன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தியா பேண்ட் போட்டிருந்தியா? பிளாக் கலர் பைக் அப்படினால பிளாக் கலர் பைக்னால பிடிச்சாங்க. சார் என்ன பார்த்தா எப்படி சார் இருக்கு? நானா ஏன் சார் திருட போறேன்? இல்ல நீங்க ஷார்ட்ஸ் போட்டுறீங்க, தாடி வச்சிருக்கீங்களா? ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் என்னெல்லாம் விட்டுறானுங்க. ஒரு சில பேர் இருப்பானுங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்கணும்னு தோணும், அவங்கள மட்டும்தான் பிடிக்கிறது. ஸோ இம்பல்சிவ் ரியாக்ஷனை தவிர்த்துருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல மட்டும் ரோட் ரேஜில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் இம்பல்சிவ் ரியாக்ஷனை தடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே?
சரி, இது என்ன பிரச்சனை தான் சண்டை? அது என்னன்னே புரியலப்பா. என்னன்னே புரியல. அது யார் மேல அவரு ஃபேவரபிளாவும் போஸ்ட் வருது, இவன் ஃபேவரபிளாவும் போஸ்ட் வருது. ஆனா ஒண்ணு உறுதி, நான் பாத்திருக்கேன். அதாவது அந்த மொழிப்பற்று இல்ல, இதுவும் ரோட் ரேஜ் தான். ஏதோ இடிச்சாங்க, வண்டி மேல இடிச்சாங்க அப்படின்ட்டு ஏதோ சண்டை மாத்தி மாத்தி. இவருதான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. ஆனா என்ன அவர் ரத்த வெள்ளத்துல இருக்க மாதிரி எல்லாம் ஒரு போட்டோ போடுறாரு. அது வேற ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. ஆபீசர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, இல்ல கன்னடா பாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. ஏன் அவர் எந்த ஊரு? அவர் வந்து ஏதோ நார்த்தா சவுத்தா? ஐஏஎஃப் ஏர் ஃபோர்ஸ். ஓ இல்ல, எது கேட்டேன்னா மொழிப்பற்றுலாம் இருக்கலாம், தப்பு இல்ல. மொழிப்பற்று மாதிரி திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு வேற. திருப்பலாம் வேணாம், ஹெட்லைன் பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்படின்ட்டு கலவரத்தை தோன்ற மாதிரி கன்னடா லேண்ட் இன் கன்னடா பாய் அப்படின்னா என்னது? அதான் இல்லடா, இப்படிதான் வந்து பார்த்தனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்ற. நேர்ல போனாலும் உனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அந்த மொழிப்பற்று இருக்கிறது நான் எப்பயுமே குடோஸ் கெத்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக உங்கள் ஊரில் வந்து இப்போ சரி குப்பை பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வையேன், ரோடை க்ளீன் பண்ண ஆள் இல்லைன்னு வையேன். பெங்களூரு ஒரு சிட்டி ஆகிடுச்சுரா, லோக்கல் பீப்புள் யாருமே வந்து குப்பை பொறுக்க முடியாது, இல்லாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வரல, எல்லாரும் படிச்சுட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். குப்பை பொறுக்கிறதுக்கு வந்து இப்போ வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து யாரோ வராங்க, அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து கன்னடம் தெரில, ஒன்றா அவங்கள போட்டு அடிப்பியா நீ? இங்கே வந்து வேலை பார்க்குறேன், என்கிட்ட காசு வாங்குற, கன்னடம் கற்றுக்க மாட்டேன்னு அடிப்பியா? இப்படி இருக்காங்கடா அங்கே நிறைய பேர். இந்த மாதிரி சென்னை இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி பண்ணிட்டு, பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிட்டு, இங்கே ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய லாங்குவேஜ் பீப்புள் இருப்போம் சரியா சென்னையில். அப்படி இல்லாமல் தமிழ்நாடுன்னு கொண்டு போயிட்டு, இப்போ நான் வந்து தமிழ் தெரியலனா போட்டு அடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரோட்டில் போகிறவரெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன், என்ன லாஜிக் இது? பைத்தியம்ன்றது. ஏன்னா அந்த மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோடது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரிலேட்டடாக அப்படி இஷ்யூஸ்லாம் போகும்போது கூட அது ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு தேவைனாங்க படிக்கிறாங்க, இல்லாட்டி படிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக யாரோ ஐடியில் ஒர்க் பண்ணுவோம், பெட்ரோல் பங்க்கில் போட்டு அவனை போட்டு வெளுத்துட்டு இருந்தாங்க பெட்ரோல் பங்க்கில் வச்சு. இன்னும் 10 வருஷமாக இங்கே வேலை பார்த்துருக்க, உனக்கு கன்னடம் தெரியாதா? கன்னடம் தெரியலன்னா இங்கே ஏன்டா இருக்க, வெளிலப்படா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய வேலை பண்ணுறவங்கலாம் வெளில போயிட்டா சிலிக்கான் வேலின்னு பேசுவீங்களா நீங்கள்? நிறைய தான் சொல்றேன்லடா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டா கரெக்டா இருக்கணும். எல்லாரையும் போட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்க முடியாது, அது ஒரு டைப்பா இருக்கும். ஆனா 10 வருஷம் இருக்கணும், அட்லீஸ்ட் சும்மா ஒரு கம்யூனிகேட் இது பண்றதுக்கு. அவன் என்ன பொசிஷன்ல இருந்தான், அவன் என்ன போஸ்ட்ல இருந்தான், அவன் எந்த கேட்டட் கம்யூனிட்டில இருக்கான் நமக்கு தெரியாதுல்ல. ஏண்டா ஒவ்வொருத்தரோட நேச்சரும் மாறும்டா. இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஓப்பன் டு ஆல் மாதிரி இருப்போம், எல்லாரோடையும் மிங்கிளாக ட்ரை பண்ணுவோம், எல்லார்ட்டையும் பேச ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஒரு சிலர் ரிசர்வ்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க யார்ட்டையுமே மிங்கிளே ஆக மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி கற்றுப்பாங்க? மிங்கிளானா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கவே முடியும். இந்த லொக்காலிட்டியில் என்னடா நல்லாயிருக்கும், உங்கள் ஊரில் என்னடா பெஸ்ட்டு ஃபுட்டு. இப்போ சென்னை வந்தேன்னா காலையில் வந்து பொங்கல் இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும் நம்ம சொல்கிறோன்னு வையன். உங்கள் ஊருக்கு நான் வந்து என்னடா இருக்குன்னு கேட்டால் அவன் டக்குன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இவன் பேசினா தானே தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இவன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுப்பான்? அது கரெக்ட். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சில இதை கொடுங்க அதை கொடுங்க அதையா தான். அதுதான்டா, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னா அவங்க கேட்கறது இல்லை போல. நிறைய பேர் இப்போ ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பை போட்டால் எல்லாமே வீட்டை தேடி வரப்போகுது, அட்ரஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். பெட்ரோல் போட வந்த இடத்துல உனக்கு பிரச்சனை, இத்தனை லிட்டர் பெட்ரோல் ஊற்றுன்னு சொல்லும் போது அங்கே நடந்தது பிரச்சனை, புரியுதா? அந்த மாதிரி அதான் சொல்கிறேன்ல, இது வந்து என்ன கணக்கில் எடுக்கிறதுனே புரியாது. இப்போ இதுவும் அந்த மாதிரி தான். இது என்ன சண்டை, ஏன் சண்டை, யார் யார் அடிச்சா எதுக்கு அடிச்சாங்க ஒன்றுமே புரியல. அதே தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. எடிட்டட் ஃபுட்டேஜ்ன்றாங்க, இதுன்றாங்க, சரியான அடி. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவர் வந்து அதை அடிக்கிறாரு, அவன் வந்து திருப்பி அடிக்கிறான். எங்க அந்த பையன் அடிக்கிற மாதிரி தெரியல, இவர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஃபுல்லா. அந்த பையனும் அடிக்கிறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் அவன் தான்டா அடிச்சிருந்திருக்கான் போல, இல்லாட்டி தெரியல யாரையும் அடிச்சிருக்காங்கடா. ஏன்னா இவரும் ப்ளீட் ஆகிற மாதிரிலாம் போட்டோ போட்டிருந்தாரு. அது என்ன, யார் அடிச்சா, யார் குறுக்கால் அடிச்சா என்னன்னு தெரியல. சரியா? இல்லை 6 to 10 minute ஃபுட்டேஜ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு களத்துல. அது ஃபர்ஸ்ட் என்னாச்சு, அவன் என்ன மாதிரி வார்த்தை விட்டான், என்ன சொன்னான்னு தெரியாதுல்ல, நிறைய இருக்கு. இவர் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி என்ன மென்டாலிட்டியில இருந்தாரு, இவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கானோ நமக்கு தெரியாது. சும்மா எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. இதையும் நம்பிட முடியாது பாருங்க, எப்பயுமே அப்படிதான். ஏதோ கேரக்டர் இன்ட்ரோ அவ்வளோதான். இது என்ன ஒன்றும் தெரியாது, இஷ்டத்துக்கு அவனுங்க மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதை தெரில, லாங்குவேஜ் இஷ்யூ அந்த இஷ்யூன்ட்டு இது மாற்றி போயிட்டு இருக்காங்க. இந்த ரோட் ரேஜ் அதெல்லாம் நம்ம ஈடுபடாதீங்க கீக்ஸ். என்னவோ டெய்லி பொழுது நீங்க காலையில் எழுந்திருக்கும் போதே பிரச்சனையோட தாங்க எழுந்திருக்கிறோம், வீட்டு விட்டு வெளில வந்ததுமே ரோட் ரேஜ் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி நடக்கும்னே தெரியாது. அது நடக்காது அதெல்லாம் தெரியாது இருக்கட்டும். யாருமே சண்டை போடுறதுக்குலாம் இங்க ப்ரிஃபர் பண்றது இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு. அதுக்குதான்
போயிடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எவனுக்கும் சக்தி இல்லை அந்த அளவுக்கு சண்டை போடுறதுக்கு இப்போ இருக்கிற டைமில். அதனால தான் நிறைய பேர் வந்து ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வேற இருக்கு. நம்மளுக்கு ஏன் பிரச்சனை, தப்பு பண்ணவனும் தட்டி கேட்டா அடிச்சிடுவாங்கன்னு பயம். வேற ஏதாவது எனக்கு கீழே விழுந்து கிடந்தாலும் ஹெல்ப் பண்ணா ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு இப்போதான் சொல்லியிருக்காங்கல்ல. போலீஸ் கேஸ்லாம் ஆகாது உங்க பேர்ல, ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ கீழே விழுறாங்கல்ல, எதனால விழுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரக்கு இல்ல நிஜமாலே ஹார்ட் அட்டாக்ல விழுறாங்களா அப்படின்னு இது வேற இப்போ இருக்கு. உண்மைதான். அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து எந்த கணக்குலையும் எடுத்துக்க முடியாது. ரொம்பவே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணோம். உறுதியான ஒரு நிலைப்பாடுக்குள்ள போக முடியலைங்க, யாரையுமே நம்ப முடியலங்க இந்த காலத்துல. சரியா? அதேதான். ரைட்டே. இதெல்லாம் தான் இன்னையோட பர்ஃபார்மன்ஸ். நிறைய இருக்கு இன்னும். பர்ஃபார்மன்ஸ்லாம் பஞ்சம் இல்ல. ஊருக்குள்ள யார்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ரோட்ல போனா சோசியல் மீடியா போல, அதனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோசியல் மீடியா போனா நான் ஒரு 4-5 பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொள்ள உள்ள விடுவேன். நீ எதுக்கு அவ்வளவு போற? சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தாலே வர வர இந்த ராங் ரூட் டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 வீலர் எடுத்து ராங்ல வந்தான் ஒருத்தன். வெயிட் மட்டும் போட்டு அப்படியே ராங்லயே வரான். எனக்கு இங்கதானே இருக்கு யூ போடணும்னா, இல்லாட்டி அங்கோ போய் போடணும் அப்படிங்கிறான். டேய் எவ்வளவு பெரிய வண்டி எடுத்துன்னு வர நீ? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு வர நீ அப்படின்னு நம்ம கேக்குறோன்னே, ஏன் தெரியுது இல்ல தம்பி பெரிய வண்டி. ஆமா அதேதான் ஃபுல்லா மண்ணு புழுதியை கிளப்பிக்கிட்டு. நான் வேணா ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கிளிப் ஒன்று உனக்கு நான் இதுல அனுப்புறேன். நீயே பாரு. இந்த ரோட்ல வந்து எனக்கு தெரியல, நீங்க வந்து கேட்கலாம், மண்ண ஏரியா இங்கெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்ட அப்படின்னு கேட்கலாம். அப்ப எங்கதான் ஓட்டுறது? செவ்வாய் கிரகத்துல தான் ஓட்டணும் போல. நம்ம இது எலான் மஸ்க் கூட போய் சேர்ந்துடலாம் போல. ஐயா அடுத்து ஏதாவது பெரிய ட்ரையல் இருந்ததுன்னா சொல்லுங்க ஐயா. ஏதாவது நீங்க இங்கேயே மிமிக் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்போ எப்படின்னா மூணுக்கு போனோம்னா அந்த மாதிரி ஆன்டி கிராவிட்டி லொகேஷன்ல கொஞ்ச நேரம் இருந்து பிராக்டிஸ் பண்ணி பாடி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிப்பாங்கல்ல. அந்த மாதிரி பேசாம வேற ஏதாவது செவ்வாய் கிரகம் மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டூப்பு போட்டீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா பொல்யூஷன் மினிமலா இருக்கும்னா சொல்லுங்க, அங்க போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடுப்பா இருக்கு. நான் அந்த கிளிப் அட்டாச் பண்றேன், நீயே அனுப்பி விடு. அவ்வளோ கேவலமா இருந்தது. ஃபுல்லா நீங்க வீட்டுக்கு போய் சேரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? மழை பெஞ்சிருந்ததுன்னா டெபாசிட் ஆயிடும் வச்சா அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம். மழை பெய்யாம இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன தம்பி என்ன நிலக்கரி அள்ளிப்பட்டது அது மாதிரி இல்ல, இப்படி தும்மும் போது என்னங்க ஃபுல்லா இதுவா இருக்கு, டஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுல கேட்பாங்க என்ன இப்பதான் வீட்டை பெருக்குனேன், இதுக்குள்ள இவ்வளவு குப்பையா இருக்கு வீட்டுல, எங்க இருந்து வந்துச்சு குப்பை? எல்லாம் என்கிட்ட இருந்தா வந்துச்சு குப்பை, என்கிட்ட இருந்தா வந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது நிலவரம். சீரியஸாங்க அது ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும். இதுக்கு எல்லாருமே இது வந்து எப்படின்னா காமன் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் உணரணும். அதுதான் இங்க இருக்கலே பெரிய பிரச்சனை. அவனை திருந்த சொல்லி நான் திருந்துறேன், இவனை திருந்த சொல்லி நான் திருந்துறேங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அது தெரியல. நீங்க திருந்துங்க, உங்களை பார்த்து மத்தவங்களும் திருந்தாங்க. இப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா அப்ப யார் தாண்டா திருந்துவா? எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆமா, அந்த கிளிப்பு நான் அனுப்பியிருக்கேன், சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் அந்த கிளிப்பு. இதுல வந்து சைக்கிள் ஓட்டுனா ஏதோ அப்படியே நிலக்கரி சுரங்கத்துல போய் சைக்கிள் ஓட்டின மாதிரியே இருந்தது. மூஞ்செல்லாம் மண்ணாயிடும் சார் உடனே அதை தாண்டும் போது. ரைட்ரா அப்படி இருக்கும். மூக்குல அப்போ எவ்வளவு பிரீத் பண்ணும்போது போகும். டைம் எத்தனை மணி இது? இதுவா 5 மணி காலையில. சாயங்காலம் இங்க பேரு சாயங்காலம் 5 மணி. என்னடா முன்னாடி எவனோ ராக்கெட்லாம் ஓட்டுறான் அப்படிதான்டா இருந்தது. அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? நீங்க இத்தனைக்கும் அந்த கிளாத் மாஸ்க் போட்டு ஓட்டுவீங்களா? கடுப்பா இருக்கு சார். கிளாத் மாஸ்க் போட்டா மட்டும் என்ன பண்றது, முடியல. அதான் இது வந்து எல்லாரும் இண்டிவிஜுவலா ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் திருத்த முடியும். மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருந்தா வழங்கவே முடியாது. முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அப்ப நம்மளே கட்டுப்படுத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நல்லவனா மாறணும். அப்புறம் மற்ற பேரை மாறுறத பத்தி நம்ம பேசணும். அவன் மாறினதுக்கு அப்புறம் நான் மாறுறேன், அவன் மாறல நான் ஏன் மாறணும்? இது எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் தான் இன்னையோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேறு சில பர்ஃபார்மன்ஸோட அடுத்த வாரம் பார்ப்போம். அதற்கு சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.